Hello friends, welcome to my channel. Today video la potato rice எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றது தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 2 பட்டை, ஒரு இலை சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் தோல் உரிச்ச பூண்டு 2, கொஞ்சமா இஞ்சியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுமே நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ நல்லா வதக்குனதுமே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டில் தான் உருளைக்கிழங்கு சாதம் செய்ய போகிறேன். ஸோ நான் சாப்பாட்டில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து வடிச்சிட்டேன். ஸோ இப்போது வெங்காயம் உருளைக்கிழங்குக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் 3 உருளைக்கிழங்க மேலே இருக்க தோல் சீவிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இதே மெத்தடில் பாசுமதி ரைஸ் சேர்த்து செஞ்சாலும் சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இந்த சாதத்துக்கு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தோடு சேர்ந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்து இந்த உருளைக்கிழங்கோட நான் வதக்கிக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த காரம் உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து செய்யுங்க. அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வடித்து வச்ச சாதம் 2 கப் அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் சாதத்தில் உப்பு சேர்க்காம தான் வடிப்பீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா சாதம் உடையாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாதத்திலே ஆல்ரெடி உருளைக்கிழங்கு இருக்கிறதால நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா எந்த சைடிஷும் தேவைப்படாது. வேணும்னா அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் சேர்த்து சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. ஸோ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சாதம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.